உயரம் 13 மார்க் பண்ணியாச்சு. ஒரு கோடு போட்டாச்சு. தையலுக்கு ஒரு கோடு, தையலுக்கு அரைஞ்சி வச்சாச்சு. ஷோல்டர் 15 பாதி 7.5 அப்படியே மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க் பண்ணதோட அங்கேருந்து இது சின்ன ஷோல்டர் வந்து 2.25. இங்கே தையலுக்கு ஒரு அரை இன்ச் போயிடும். இங்கேருந்து 2.25 வச்சிடறோம். ப்ளஸ் இங்கே தையலுக்கு இந்த பக்கம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு, மொத்தம் 3 வச்சிட வேண்டியது. 3 மார்க் பண்ணியாச்சு. இதை கிராஸ் லைன் ஒன்று பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது செஸ்ட் அளவு 34, 4ல் ஒரு பாகம் 8.5, லூஸ் 3/4 இன்ச்சு. ஓகே, இந்த இடம் வந்து இடுப்பளவு 31, 4ல் ஒரு பாகம் 7.25, டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு போட்டுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 7 இன்ச்சு ஷோல்டர் இருக்கும்போது ஒரு அரை இன்ச்சு தள்ளி உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து 7.5 அரை இன்ச் போச்சுன்னா 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு கோடு போட்டுறோம். இப்போ ஆமோல் வந்து 15 பாதி 7.5 வேணும். இப்போ 7.5 அளவுக்கு மார்க் பண்ணணும்னா இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இது 9.25 வருது. இப்போ 7 ஆமூலில் பாதி 7.5, 15 பாதி 7.5, 7.5யோட சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 8.25 கணக்கு பண்ணணும். இப்போ இங்கேருந்து இது 2 இன்ச்சை வச்சுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது மார்க் பண்ணியாச்சு. 8 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். தேவைன்னா இன்னும் டவுன் பண்ணிக்கலாம். இது ஆமூல் டவுன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த அரை இன்ச் டவுன் பண்ணியிருக்குமா, இந்த அரை இன்ச் டவுன் பண்ணிட்டோம். இது தையலுக்கு. இப்போ இந்த அளவில் பாதி 2.25, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3 வச்சுக்கோங்க. இது சென்டர் லைன், ஆம் ஹோல் சென்டர் லைன். இப்போ ஆமோலோட வளைவு போட்டுக்கலாம். இந்த லைன் கிடையாது, இந்த லைன் 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு 9.25 இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வந்து 7.25, ஒரு 3/4 இன்ச்சு 8 இன்ச்சு வரணும். ஓகே, இப்போ நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு, இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இது மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது சென்டர் லைன் வந்து போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த வளைவு போட்டது, இங்கேருந்து இந்த வளைவு போடணும். இங்கேருந்து இதுவரையும் ஒரு வளைவு. இப்போ ஆமோல் செக் பண்ணிக்கலாமா? தையல் போக இங்கேருந்து 7.5 வரணும். 7.5 வந்திருக்கு. இப்போ கழுத்து அளவு எடுக்கணும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வருது? 3 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து அதே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
இங்கேருந்து ஒரு கோடு போட்டுருவோம். அப்புறம் நெக் டவுன் வந்து 3 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரெடி வந்து 3 இன்ச்சு வரும். இப்போ 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஆமோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த ரவுண்ட் வச்சு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு போட் நெக் சரியாக வந்திருக்கும். இப்போ கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்ணணும், 4 இன்ச்சு விட்டுட்டு. ஏன்னா இந்த இடத்துல 4 இன்ச்சு விட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இந்த கர்வ் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பஸ்ட் அளவு, இப்போ இந்த அளவு, இந்த இடம் பஸ்ட் அளவு. பஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ இங்கேருந்து 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் அளவு 36 டிவைடட் 4, அப்போ 9 வருது. காலங்களும் சேர்த்து 9.25 வைக்கணும். இங்கே மேல் தையல் போக 9.25 வைக்கணும். 9.25 வச்சுட்டு இந்த இடம் ஒரு செக் பண்ணிக்கணும். இங்கேருந்து இது கணக்கு பண்ணால் 8.25 ஒரு புள்ளி வருது. ஓகே, இப்போ பேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டாட் கனெக்ட் பண்ணோம். இப்போ 8 அளவு இருக்குது. 8 பாதி 4.25. 4.25க்கு மார்க் பண்ணியாச்சு. இது பஸ்டோட லைன். இப்போ பஸ்ட்டில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டுக்கு 3/4 இன்ச்சு. இந்த பக்கம் ஒரு 3 புள்ளி, இந்த பக்கம் ஒரு 3 புள்ளி. இப்போ ஸ்கேலில் டாட் போட்டுருங்க. இப்போ பாட்டம் வந்து செப்பரேட் பீஸ் போடுறதுனால தையலுக்கு மட்டும் இது வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் பேக்கோட அளவு. 34 சைஸ்க்கு செஸ்ட் அளவு 34 டிவைடட் 4, 8.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு லூஸ் 9.25. இது வெயிஸ்ட்டு 31 4 ஒரு பாகம் 7.25. இந்த டாட்டுக்கு 3/4 இன்ச்சு 8.25. ஓகே, நெக் டவுன் ரெடி 3. இப்போ தையலுக்கு வரும்போது 2.25 இருக்குது. இங்கே கட் பண்ணிட்டோம். தைக்கும்போது இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு 3 வந்துடும். ஆம் ஹோல் வந்து 15 பாதி 7.5 இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா லூஸ்க்கு வச்சாச்சு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இப்போ திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். உயரம் 13, உயரம் 13 இருக்குது. ஷோல்டர் உங்களுக்கு வந்து 15 பாதி 7.5 இருக்குது. செஸ்ட்டு 34 4 ஒரு பாகம் 8.5 ஒரு 3/4 இன்ச்சு லூஸு. இடுப்புக்கு 31 4 ஒரு பாகம் 7.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டு. இப்போ இது கோடு போட்டுட்டு இது சீம் அலவன்ஸ். இது 1.5 இன்ச்சு. நம்ம 1.25 கூட வைக்கலாம், இல்லை 1.5 வைக்கலாம். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக் டவுன் 3 இருக்குது. 3க்கு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கட்டிங் மார்க்கு பண்ணிட்டோம்னா இது நம்ம தைக்கும்போது இந்த இடத்துல லைனில் தைக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம்.